சரி, நாங்க ஆவியின் கனி என்ற தலைப்பில் இன்றைக்கு நாங்க படிக்க வேண்டியது நீடிய பொறுமை. இதுக்கு முன்பதாக 4 பாகங்கள்: அறிமுகம், அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நாங்க ஒரு செயற்பாடு கொடுத்திருந்தோம்னா, இப்ப கிட்டத்தட்ட இப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த செயற்பாடுகளோட பதிலையும் சொல்ல முடியுமா இருந்தா நல்லதுன்னு சொல்லி எனக்கு அது ரெடி பண்ண அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு தான் வந்தது. நான் அது ஸ்க்ரீன்ல பவர் பாயிண்ட்ல போடுற அளவுக்கு ரெடி பண்றதுக்கு எனக்கு டைம் போதாது. ஸோ அதனால என்ன பண்ணீங்கன்னா, அது நான் பிறகு வர வாரங்கள்ல ட்ரை பண்றேன். பதிலையும் கொடுக்கறதுக்கு என் ஐடியாவா இருந்தது எப்படின்னு சொன்னா, அந்த செயற்பாடுகள்ல நீங்களா செய்து நீங்களா கற்றுக்கொள்றது தான். அதுக்கான பதில் கொடுக்குற ஐடியால நான் அது செயற்பாடுகள் ஆயத்தம் பண்ணல. ஆனா அப்படி ஒரு வேண்டுகோள் வந்ததுனால இனிமே அந்த செயற்பாடுகளுக்கு ஒரு பதிலை நான் காட்டலாம் என்று யோசிக்கிறேன். ஆனா இன்றைக்கு இருக்க செயற்பாடு கொஞ்சம் கஷ்டமான செயற்பாடு. அப்படி பதில் காட்ட முடியாத ஒரு செயல்பாடு. நான் அதை பத்தி கடைசியா பேசுறேன். எப்படியா இருந்தாலும் இன்றைய நாள் பாடத்துக்குள்ள நாங்க போவோம். இன்றைய நாள் பாடம் நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. இப்ப இதுல வந்து நாங்க யோசிக்கிற பொறுமை வேற, இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பொறுமை வேற. சோ மூலபாக மொழியில் எழுதப்பட்டிருக்கிற சொல்லையும் வேறு மொழிபெயர்ப்புகள்ல வருகிற சொல்லையும் நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, இங்க சொல்லப்படுற ஆவியின் கனியில சொல்லப்படுறது இந்த நீடிய பொறுமை அப்படிங்கிற சொல்லுக்குரிய வரைவிலக்கணம் எப்படின்னு பார்த்தா, இந்த நீடிய பொறுமை என்பது இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கோபிக்கிறதற்கு தாமதம், லாங் சஃபரிங், அல்லது ஸ்லோ டு ஆங்கர், அதாவது கோபிக்கிறதற்கு தாமதமாயிருத்தல் என்ற அர்த்தத்துல தான் மூல மொழியிலும் வேறு மொழிபெயர்ப்புகளிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பொதுவா பொறுமைன்னா எங்களுக்கு தெரியும். இப்ப யோபுவின் பொறுமை குறித்து நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அந்த பொறுமைக்கும் இந்த பொறுமைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ம்? கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. இந்த இடத்துல ஆவியின் கனி என்ற தலைப்புக்கு கீழே இந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 22வது 23வது வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற நீடிய பொறுமைக்கு கிரேக்க மொழியை பயன்படுத்தப்பட்டிருக்க சொல்லினுடைய அர்த்தமும் மற்ற மொழிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்க சொல்ல அர்த்தமும் லாங் சஃபரிங் அல்லது ஸ்லோ டு ஆங்கர் என்ற அர்த்தத்துல, கோபிக்கிறதுக்கு தாமதம் என்ற அர்த்தத்துல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்க்கும் பொழுது நாங்க கிட்ட கிட்ட அது அருகருகே போகக்கூடிய 4 சொற்களை கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்க தெளிவுபடுத்திக் கொள்ளும். முழுசா புரியாது எல்லாமே. நாங்க பயன்பாட்டுல நாம் ஒன்றுக்கொன்று மாற்றி பயன்படுத்துகிற வழக்கம் இருக்கு. பயன்பாட்டுல நாங்கள் இது ஒரு இடத்துக்கு இன்னொரு ஒரு சொல்லுக்கு பதிலாக இன்னொரு சொல்ல பயன்படுத்துற வழக்கம் உண்டு. பொதுவாக எங்களோட பயன்பாட்டுல நாங்க பழக்கப்பட்டிருக்கிற சொற்கள் இருக்கு. ஆனால் வேதத்தில் இந்த 4 சொற்களும் வெவ்வேறு அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ அது இந்த மாதிரியான இடங்கள்ல எப்படின்னு சொன்னா, பொறுமை அதாவது ஆங்கில சொல் நான் இதுல சேர்த்து போட்டிருக்கிறேன். அப்ப அங்க வித்தியாசங்கள் இலகுவா புரியும். ஏன்னா தமிழ்ல கிட்டத்தட்ட எல்லா சொற்களுமே ஒரே மாதிரியான அர்த்தம் உள்ள சொற்கள். ஆங்கிலத்துல வெவ்வேறு சொற்கள் அடங்கி இருக்கு. அதனால ஆங்கில சொல்லையும் நான் இதுல போட்டிருக்கேன். பொறுமை என்ற சொல்லுக்கு, பேஷன்ஸ் என்ற சொல்லுக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டுமா இருந்தா நாங்க புரிந்து கொள்ளுகிற விதம் எப்படின்னு சொன்னா, கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள் போன்ற சூழ்நிலைகள், எங்களுக்கு கடினமான விருப்பமில்லாத சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த இடத்திலே நாம் பொறுமையாய் அதை முறையிடாமல் அதை தாங்கிக் கொள்வது தான் பொறுமை என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு சொல் பயன்படுத்தப்படுகிறது forbearance, சகித்தல், தாங்கிக் கொள்ளுதல், பொறுத்தல் என்ற சொல். அது எனக்கு தண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, இருந்தும் நான் உடனே தண்டிக்காம கொஞ்சம் பொறுத்து இருக்கிறேன், கொஞ்சம் பொறுத்து பாக்குறேன் என்று நாங்க சொல்லுவோம் தானே. இதுக்கு மேல என்ன பொறுக்க இயலாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொறுத்தல், இன்னும் கொஞ்சம் பொறுத்து பாக்குறேன், இன்னும் கொஞ்சம் சகித்தல், இன்னும் கொஞ்சம் தாங்கி பாக்குறோம், இன்னும் கொஞ்சம் விட்டு பார்ப்போம் என்று நாங்க சொல்றோம் தானே. தாங்கி கொள்றோம். அந்த சகித்தல், அந்த பொறுத்தல், forbearance, தாங்கிக் கொள்ளுதல், அது இன்னும் ஒரு விதமான ஒரு பொறுமை. பொறுமை கஷ்டங்கள், சூழ்நிலைகள், சோதனைகள், துன்பங்கள் அவற்றை நாம் முறையிடாமல் அந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக உண்மை முறையிடாமல் அதை தாங்கிக் கொள்வது, அது ஒரு விதமான பொறுமை. எனக்கு தண்டிக்க உரிமை இருந்தும், அந்த தண்டிக்கிற அதிகாரத்துல நான் இருந்தும் அதை தண்டிக்காமல் நான் அதை தாங்கிக் கொள்ளுகிறது, அது சகித்தல், பொறுத்தல்.
இன்னொரு விதமான பொறுமை தான் நீடிய பொறுமை. இதை பத்தி தான் நாங்க இன்றைக்கு படிக்க போறோம். இந்த நீடிய பொறுமை, லாங் சஃபரிங் அப்படின்ற சொல், அது வந்து என்னன்னு சொன்னா, மனிதர்களின் தவறுகள், தொந்தரவுகள் அல்லது தொல்லைகள், அவமதிப்புகள் ஆகியவற்றை, மனிதர்கள் எங்களுக்கு எதிராக செய்கிறவற்றை கோபப்படாமல் நீண்ட காலம் பொறுத்துக் கொள்வது தான் இந்த நீடிய பொறுமை. இப்ப பொதுவா பொறுமை, பேஷன்ஸ் என்று சொல்லப்படுவது சூழ்நிலைகள் சகித்துக் கொள்வது. சகித்தல் அல்லது பொறுத்தல் என்பது எனக்கு தண்டிக்க உரிமை இருந்தும் தண்டிக்காமல் அதை தாங்கிக் கொள்வது. மூன்றாவது வந்து மனிதர்கள் எனக்கு எதிராக செய்கின்ற செயல்பாடுகள், தவறுகள், தொந்தரவுகள், அவமதிப்புகள் போன்றவற்றை நான் கோபப்படாமல் நீண்ட காலமாக, இந்த கோபத்தை எவ்வளவு காலம் தள்ளி போட முடியுமோ, கோபப்படாமல் நான் எவ்வளவு காலம் தள்ளி போட முடியுமோ அவ்வளவு காலம் அந்த கோபத்தை தள்ளி போட்டு நீண்ட காலம் அதை பொறுத்து கொள்ளுதல் என்றுதான் இந்த நீடிய பொறுமை. இதை பற்றி தான் நாங்க இன்றைய நாள்ல படிக்க போறோம். இன்னும் ஒரு சொல் பயன்படுத்தப்படுது, சாந்தம். இந்த சாந்தம் என்பதும் ஆவியின் கனியில ஒரு பாகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து நாங்க இன்னொரு நாள் படிக்க போறோம். ஸோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஸோ அந்த எட்டாவதா சொல்லப்பட்டிருக்கு சாந்தம் என்று. அது குறித்து நாங்க இன்னும் ஒரு நாள் படிக்க போறோம். அதுல எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அதிகாரம் இருந்தும், அதிகாரம் பண்ற இடத்தில் நான் இருந்தாலும், எனக்கு கீழே இருக்கிறவர்களிடத்திலே அல்லது நான் என்னோட பழகுகிற இடத்திலே எனக்கு வந்து நான் மென்மையான முறையில் நடந்து கொள்வது, தாழ்மையான முறையில் நடந்து கொள்வது, மென்மையாக பதில் அளிப்பது, அதுதான் சாந்தம். நான் பதில் கொடுக்கும் பொழுது, அவர்களுக்கு நான் பதில் கொடுக்கும் பொழுது, மற்றவர்களுடன் பதில் கொடுக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது, ஆங்கிலத்தில் ரெஸ்பாண்ட் என்ற சொல் பயன்படுத்தப்படுது. நான் மற்றவர்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது, அவர்கள் எனக்கு செய்கிற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏதாவது பதில் கொடுக்கும் பொழுது, அல்லது அவர்களுடன் நடந்து கொள்ளும் பொழுது மென்மையாக, தன்மையாக, தாழ்மையாக நடந்து கொள்ளுதல் சாந்தம். ஸோ அதை குறித்து நாங்கள் இன்னொரு நாள் படிப்போம். இன்றைக்கு நாங்க படிக்க போறது நீடிய பொறுமை. அதாவது எனக்கு எதிராக மனிதர்கள் தவறான செயல்கள் செய்யும் பொழுது, எனக்கு தொந்தரவாக அமைந்து கொள்ளும் பொழுது, எனக்கு அவமதிக்கும் பொழுது, அதை நான் கோபப்படாமல் நீண்ட காலம் பொறுத்து கொள்ளுதல். நீண்ட காலம் சொன்னா அதுக்கு ஒரு எல்லை இல்லாத அளவுக்கு பொறுத்து கொள்ளுதல். நீண்ட காலம் கோபிக்கிறதுக்கு தாமதம், கோபப்படுறதுக்கு தாமதம், உடனடியாக கோபப்படாமல் அதை பொறுத்து கொள்ளுதல் என்றதுதான் இந்த நீடிய பொறுமையின் விளக்கம், வர விளக்கம் என்று சொல்லலாம். அதை நாங்க புரிந்து கொள்ற விதம். சோ பொதுவா நாங்கள் அறிந்திருக்க பொறுமையை விட இந்த பொறுமை கொஞ்சம் வித்தியாசமானது. சோ தேவன், இப்ப ஏற்கனவே நாங்க பார்த்த அன்பு நமது அல்ல, அது தேவனிடத்திலிருந்து நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதே போல சந்தோஷம் எங்களுடையது அல்ல, அன்றைய இயேசு கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் எங்களில் நிலைத்திருக்கிறது. அதே போல சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷத்தை தான் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார். அதே போல இந்த நீடிய பொறுமையும் என்பது கூட தேவன் முதல்ல நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அது குறித்துதான் வசனங்கள் பார்த்தோம்னு சொன்னால், 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் தாமதிக்கிறார் என்று நீங்கள் எண்ணுகிறபடி அவர் என்ன பண்றார்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எங்கள் மீது அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார், நாங்கள் மனம் திரும்புற வரைக்கும். சோ அதுல நீடிய பொறுமை என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து யாத்ராகம் 34:6 கர்த்தரை பற்றிய விவரம் சொல்லும் பொழுது, கர்த்தரை பற்றிய விவரம் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். இப்ப இது மொழிபெயர்ப்புகள்ல இந்த நீடிய சாந்தம் என்று அந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தா அந்த இடத்துல லாங் சஃபரிங் என்ற அதே சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது பழைய ஏற்பாடு என்றபடியால மூல மொழியில் எழுதப்படும் பொழுது எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்தது. ஆனா அது கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கும் பொழுது அந்த நீடிய பொறுமைக்காக பயன்படுத்தப்படுகிற அதே சொல் தான் இந்த இடத்திலையும் கிரேக்க மொழியிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ரேய மொழியிலும் இந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிற சொல்லுடைய அர்த்தம் அது நேரடியா இப்ரேய மொழியில் இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிற சொல்லுடைய அர்த்தம் நேரடியாக பார்த்தால் நீண்ட மூக்கு என்று வரும், நேரடியா மொழிபெயர்த்தா. ஆனா அது அர்த்தம் என்று என்ன, கோபப்படுகிறதுக்கு தாமதம் உள்ளவர், கோபிக்கிறதுக்கு தாமதம்
உள்ளவர், கோபப்படுகிறதுக்கு தாமதம் உள்ளவர் என்று. இப்ப புதிய தமிழ் மொழிபெயர்ப்புகள் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோபப்படுகிறதற்கு தாமதம் உள்ளவர் என்று தான் இருக்கும். நான் இப்ப ஆங்கில வேதாந்தத்தில் இதற்கு பார்க்க காண்பிக்கிறேன். இந்த இடத்துல வரேன். எனக்கு புதிய மொழிபெயர்ப்பு என்ற ஸ்கிரீன்ல ஷேர் பண்றதுக்கு இல்லை, இந்த போன்ல தான் இருக்கு. அதனால இன்னைக்கு எனக்கு அதை காட்ட வழி இல்லை. நீங்க முடியுமானா தேடி பாருங்க, இந்திய சமகால மொழிபெயர்ப்புகள் அல்லது ஆஹ், இலங்கை சமகால மொழிபெயர்ப்புகள். அதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல லாங் சஃபரிங் என்று தான் அது ஆங்கிலத்துல இருக்கு. அந்த இடத்துல புதிய மொழிபெயர்ப்புகள் கோபப்படுகிறதுக்கு தாமதம் உள்ளவர் என்று சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ தமிழ் பழைய மொழிபெயர்ப்புல அது நீடிய சாந்தம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிற அந்த அர்த்தம் அதே அர்த்தம் தான், கோபப்படுகிறதுக்கு தாமதம் உள்ளவர் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்லப்படுது. அதே போல இன்னும் ஒரு சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலையும் அந்த இடத்திலையும் ஆங்கிலத்துல லாங் சஃபரிங் தான் இருக்கு. மூல மொழியிலையும் கிரேக்க மொழியிலையும் அதே சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய பொறுமை, அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். இப்ப இந்த இடத்துல சரியா பார்த்தோம்னு சொன்னா அவருடைய தயவு, பொறுமை, நீடிய பொறுமை என்று வரணும். அந்த பொறுமையும் சேர்ந்து இந்த பொறுமை என்ற இடத்துல தான் ஃபோர்பியரன்ஸ் என்ற சொல் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த அருகருகே செல்லுகிற சில சொற்கள் ஒரு இடத்துல ஒரு விதமாகவும் இன்னொரு இன்னொரு விதமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அர்த்தம் அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுது. ஸோ நீடிய பொறுமை ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. ஸோ தேவன் நீடிய பொறுமை உள்ளவர் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான 3 சொற்கள். இதை தவிர இன்னும் பல வசனங்கள் இருக்கு தேவன் நீடிய பொறுமை உள்ளவர் என்று சொல்றதுக்கு. எல்லா வசனங்களும் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. ஆனா முக்கியமான 3 வசனங்கள் நான் இதுல போட்டிருக்கிறேன். அடுத்து கிறிஸ்து நீடிய பொறுமை உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் பவுல் அவர்கள் சொல்றாரு. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16வது வசனத்துல, பாவியாகிய என்னிடத்தில், பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். அப்ப பவுலுக்கு தெரியும் அவர் என்ன மாதிரியான, அவர் அடிக்கடி அதை பயன்படுத்துறாரு, பிரதான பாவி நான் அப்படிங்கிறது இல்ல. ஏன் அவருக்கு தெரியும் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களை துன்பப்படுத்தினது அவர் மனதிற்குள்ள ஒரு உறுத்துதலாவே இருந்தது. அதனால அவர் எப்பயுமே தன்னை பிரதான பாவி என்று தான் சொல்லிக் கொள்வார். சோ பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். அப்ப கிறிஸ்து தன்னிடத்திலே அந்த நீடிய பொறுமையை காண்பித்தார் அப்படிங்கிறது பவுல் அவர்கள் அந்த இடத்துல சொல்லுகிறார். இன்னும் வேதத்தில் சில உதாரணங்களை நாங்க பார்த்தா, வேதத்துல எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் இந்த நீடிய பொறுமை கடைபிடிக்கப்பட்டிருக்கு அல்லது நீடிய பொறுமையை காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, நெகேமியா 9வது அதிகாரத்துல 16 31 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. நெகேமியா, நான் ஸ்கிரீன்ல ஒரு ஷேர் பண்றேன். 9வது அதிகாரம் 16 இப்ப நான் கம்பேர் பண்ண தேவையில்லை, அதனால தமிழ்ல மட்டும் போடுறேன். சரி, 16வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இது ஃபுல்லா வாசிக்க மாட்டேன், வாசிக்க போறது இல்ல. ஆனா முக்கியமான சில வசனங்களை ஞாபகப்படுத்துன்னு பாருங்க. எங்கள் பிதாக்களாகி அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்தில் நீ செய்தது உம்முடைய அற்புதங்களை நினையாமல் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படி அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலை நிறுத்தினார். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும், இந்த இடத்துல நீடிய பொறுமை தான், நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் அப்படி செய்தாலும் தேவன் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாகி இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும்
நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. சோ இப்படியாக இஸ்ரவேலர்களுடனே தேவன் செய்த அந்த உடன்படிக்கையின் காரணமாக, ஆபிரகாமுடனே தேவன் செய்த அந்த உடன்படிக்கையின் காரணமாக எப்பொழுதுமே தேவன் இஸ்ரவேலர்கள் மீது நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். அது குறித்து தான் நெகேமியா 9வது அதிகாரம் 16லிருந்து 31 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எப்பொழுதுமே இஸ்ரவேலர் மீது நீடிய பொறுமையோடு இருந்தார் அப்படிங்கிறது தான் அந்த நெகேமியா 9வது அதிகாரம் 16லிருந்து 31 வரையிலான வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இன்னும் ஒரு உதாரணம், கிறிஸ்து தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது ஏற்கனவே நாங்க வாசிச்ச அந்த வசனம் தான், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்கள் மீது என்ன நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும் வரை ஆண்டவருடைய வருகை தாமதமா இருக்கிறது. அதுவரை அவர் பொறுமையோடு இருக்கிறார். இப்ப இதை நாங்க யோசிச்சு பார்த்தா எவ்வளவு காலம் பொறுமையா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தேவன் எங்களை தெரிந்து கொண்டது எப்ப? உலக தோற்றத்துக்கு முன்பதாக எங்களை முன்னறிந்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்கு எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து பாடுபட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும் என்றது நியமிக்கப்பட்டாயிற்று. அன்றிலிருந்து உலக தோற்றத்துக்கு முதல்ல இருந்து இப்ப வரைக்குமே என்ன நடக்குது? ஆண்டவர் பொறுமையோட இருக்கு. பாருங்க, அப்ப ஆண்டவருடைய பொறுமை எத்தனை வருட காலமா இருக்குது. அதுதான் தேவனுடைய நீடிய பொறுமை. அவ்வளவு காலம் பொறுமையா இருக்கிறார். அப்பையிலிருந்து இது நிறைவேறும் வரை, கிறிஸ்துவின் வருகை வரை ஆண்டவர் பொறுமை உள்ளவராக இருக்கு. அப்ப ஆண்டவருடைய நீடிய பொறுமை எவ்வளவு நீண்டதா இருக்கு. அப்ப எங்களுடைய பொறுமையும் அதே மாதிரி நீடிய பொறுமை உள்ளதாக இருக்க வேண்டும். அடுத்து சுவிசேஷங்கள், இப்ப ஒரு வசனம் இல்ல, பல வசனங்கள் இருக்கு. இயேசு சீஷர்கள் மீது எவ்வளவு பொறுமை உள்ளவராக இருந்தார், எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். ஏன்னு கேட்டா, சீஷர்கள் சில நேரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றத புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். ஒரு இடத்துல என்னது இயேசு கிறிஸ்து சொல்ல, பரிசேயருடைய புளித்தமாவையும் ஏரோதியருடைய புளித்தமாவையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு. சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க? நாங்க அப்பம் கொண்டு வராததுனாலதான் எங்களுக்கு ஏசுறாரு அப்படின்னு தவறாக புரிஞ்சு கொண்டார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டாலும் பொறுமையாய்தான் இருக்கிறாரு. கோபப்பட்டு அவர்களை துரத்தி விடல. சோ இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மந்தமாக நடந்து கொண்டாலும், அவருடைய விசுவாச குறைவு காணப்பட்டாலும், அவரை கைவிட்டு விட்டாலும், அவரை மறுதளித்தாலும், அவரை விட்டு ஓடி போனாலும், சீஷர்கள் மீது இயேசு கிறிஸ்து எவ்வளவு பொறுமையாக நீடிய பொறுமையாக இருந்து அவர்களை மறுபடியுமாக சீரமைக்கிறார் இல்லையா? சோ அந்த மாதிரி சீஷர்கள் மீது இயேசு கிறிஸ்து பல சந்தர்ப்பங்கள்ல பொறுமையாய் நீடிய பொறுமையா இருந்தது சுவிசேஷ புத்தகங்கள்ல பல இடங்களை நாங்க பார்க்கலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு உதாரணம், இப்ப தேவன் இயேசு கிறிஸ்துடைய உதாரணங்களை தவிர்த்து பொதுவான மக்களுடைய உதாரணங்களை பார்த்தா, யோசேப்பு பழைய ஏற்பாடுல ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் இல்லையா, தன்னுடைய சகோதரர்கள் தன்னை வெறுத்த பொழுதிலும், தன்னுடைய சகோதரர்கள் தன்னை குழியிலே போட்டு கொலை செய்ய முற்பட்டாலும், அந்நியர்களுக்கு விற்று போட்டாலும், செய்யக்கூடாதெல்லாம் செய்தாலும், தேவன் மீது அவனுக்கு இருந்த அந்த நம்பிக்கையினாலே தேவன் அதை எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்தார் அப்படின்னு கடைசியில சொல்லக்கூடிய அளவுக்கு யோசேப்புக்கு அந்த நீடிய பொறுமை இருந்தது. சோ அந்த கதை யாருக்கும் தெரியாட்டு இதை வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் இருக்கு. அதே போல தாவீது ஒரு தப்பும் பண்ணாமல் தாவீது மேல இருந்த பொறாமை காரணமாக சவுல் துரத்தி கொண்டே இருந்தாரு. காடு காடா வனாந்திரத்துல பல காட்டுக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தார், தப்பி ஓடிக்கொண்டே இருந்தார் தாவீது. பல சந்தர்ப்பங்கள் அவரை கொல்றதுக்கு சவுல் பின்னால திறந்து கொண்டே இருந்தார். ஆனால் சவுலை கொல்றதுக்கு தாவீதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச பொழுதிலும் தாவீது அந்த இடத்துல கொல்லல. அந்த இடத்துல அவர் நீடிய பொறுமையா இருந்தார்ல. 2 அதிகாரம் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். 1 சாமுவேல் 24வது அதிகாரமும் 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 2 முக்கியமான சம்பவங்கள் அந்த இடத்துல இருக்கு. 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், சவுல் மலஜலாதிக்கு போயிருக்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை வெட்டி கொண்டாரு. அதனால அவருடைய இருதயம் பதச்சது இல்லையா, தாவீதுடைய இதயம் பதச்சது. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுடைய வஸ்திர தொங்கலை வெட்டிட்டேனே அப்படின்ற ஒரு பதப்பதைப்பு அவருக்கு இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த பதப்பதைப்பு தேவையில்லை. என்ன பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன இருந்தது? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அது தன்னை துரத்துறவனா தாராளமா அவர் தாக்கி இருக்கலாம். ஆனா தாவீதுக்குள்ள இருந்தது புதிய ஏற்பாட்டு இருதயம்.
புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய இருதயம் தான் தாவீதுக்குள்ள இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு. சோ அந்த இடத்துல அவனுடைய இருதயம் பதைப்பச்சு. அதே போல 26வது அதிகாரத்துல 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துல என்ன நடக்குது? அதே மாதிரிதான் மறுபடியும் சவுல் தாவீதை துரத்தி கொண்டு போகக்குள்ள அப்னேரோட இரவு நேரத்துல சவுல் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தாவீது போயிட்டு என்ன பண்றாரு, அவன் சவுலோட ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு வந்த பிறகு இங்க இருந்து கத்தி சொல்றாரு அப்னேருக்கு, அவருடைய காவல்காரன் அது அப்னேர்கிட்ட சொல்றாரு, அப்னேரே அப்னேரே நீ உன் தலைவனை காக்க வேண்டியது அல்லவா அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ரெண்டு சம்பவங்கள் தாவீதுக்கு சவுலை கொல்றதுக்கும் வாய்ப்பு கிடைத்தும் கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வரல. தாவீதுக்கு சவுலை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரல. அவர் பொறுமையாக தான் இருந்தார். அது அவருடைய தாவீது சவுல் மீது காட்டிய நீடிய பொறுமை. அதே போல பவுல் இப்ப அவர் எழுதின நிருபங்கள் பார்த்தால் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்தது. ஒவ்வொரு சபைகள்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததா? ஆனால் அந்த சபைகள்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருந்த பொழுதிலும் கூட பவுல் என்ன பண்றாரு, நீடிய பொறுமையோடு நடந்து கொள்றாரு. இப்ப 2 தீமோத்தேயு 4:2 தீமோத்தேயுக்கு அவர் அட்வைஸ் கொடுக்கிறாரு, புத்திமதி சொல்றாரு, நீ நீடிய சாந்தத்துடன் நடந்து கொள். அந்த வசனத்திற்கு நாங்க பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். பவுல் தீமோத்தேயுக்கு அட்வைஸ் கொடுக்கிறார், எனக்கு சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நீ எல்லா நீடிய சாந்தத்தோடும், இந்த இடத்துல மறுபடியும் நீடிய பொறுமை தான், எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்ப சபையின்குள்ள இப்படி நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது நீ கோபப்பட்டு அவர்களை இன்னும் பண்ணாம நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொள், கோபப்பட்டு எதுவும் செய்யாது என்றுதான் அவங்க சொல்றாரு. அப்படி நடக்கும் பொழுது நீ கோபப்பட்டு எதுவும் செய்யாது. நீடிய பொறுமை என்றதுக்குரிய விளக்கணம் வரைவிலக்கணம் என்ன, இல்ல நாங்க என்ன இலக்கணம் என்ன பார்த்திருக்கிறோம்? நீடிய பொறுமை என்றால் கோபப்படுகிறதுக்கு தாமதம். கோபப்படுகிறதுக்கு தாமதம், அதுதான் நீடிய பொறுமை. சோ இப்படி சபையுடன் நடக்கும் பொழுதும் கூட நீ நீடிய சாந்தத்தோடு நடந்து கொள், நீடிய பொறுமையோடு நடந்து கொள் என்று அது தீமோத்தேயுக்கு அவர் அட்வைஸ் பண்றாரு. அவர் அட்வைஸ் பண்ற காரணம் என்ன? அவர் அப்படித்தான் சபைகளோடு நடந்து கொண்டார். இப்ப அவரோட கடைசி காலம் வந்துட்டு, அவர் உலகத்தை விட்டு போற காலம் வந்துட்டு, அதனால தீமோத்தேயுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. அது வரைக்கும் பவுல் அப்படித்தான் இருந்தார். சோ பவுல் சபைகள் மீது நீடிய பொறுமையோடு இருந்தார். சோ இது சில உதாரணங்கள். இப்ப நம்முடைய கடமை என்ன? நாம் இன்று வாழுகிற இந்த 2026 வாழ்ற நம்முடைய கடமை என்ன? நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு 3 வசனம் இருக்கு. எபேசியர் 2வது அதிகாரத்துல, மன்னிக்கணும், எபேசியர் 4வது அதிகாரத்துல 2வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. இன்றைக்கு நாங்க இப்படித்தான் வாழணும். அப்ப நீடிய பொறுமை என்றால் என்ன? கோபப்படுகிறதுக்கு தாமதம். அப்ப மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாக அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கித்தான் நாம் சபைக்குள்ள கடமையாற்ற வேண்டும். சோ எங்களுடைய கடமைகள் ஒன்று அது. அதே போல கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள், இந்த வசனத்துக்கு திருப்பி பார்ப்போம். நான் அதுல ஒரு பகுதி மட்டும் தான் இதுல போட்டிருக்கிறேன். சோ நீடிய பொறுமையை தரித்து கொண்டு, இந்த தரித்து கொண்டு என்றது பவுல் பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறாரு. நீங்க புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இன்னும் ஒரு தான் நீடிய பொறுமையை தரித்து கொள்ளுங்க. சோ விருப்பமானவர்கள்
ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி அது செய்யலாம். எத்தனை இடத்துல என்னென்ன விஷயங்கள் தரித்து கொள்ளும்படியாக சொல்லப்பட்டிருக்கு என்றதை ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நீங்க தனியா செய்யலாம். அது இந்த முறைக்குரிய இந்த வாரத்துக்குரிய செயற்பாடு இல்லை, பயப்பட வேணாம். விருப்பமுடையவர்கள், ஆர்வமுடையவர்கள் அதை தனியா ஒரு பைபிள் ஸ்டடியா செய்து கொள்ளலாம். இப்ப கொலோசியர் 3வது அதிகாரத்துக்கு நாங்க ஒருக்க திருப்பி பார்ப்போம். 12வது 13வது வசனங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்க பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மை சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். சோ இதுதான் நமக்கான கடமை. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ற நம்முடைய கடமை இதுதான். சோ நீடிய பொறுமையை தரித்து கொண்டு, அது மட்டும் இல்லைன்னா உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு அணிந்து கொண்டு, அப்ப காலையில் எழும்பி சர்ச்சுக்கு போக உடுப்புடுத்துக்குள்ள பார்க்கணும் இல்லையா? எங்களை கால்செட் அயன் பண்ணியிருக்கிறோமா, ஷர்ட் அயன் பண்ணியிருக்கோமா, சாரி அயன் பண்ணியிருக்கோமா, சல்வார் அயன் பண்ணியிருக்கோமான்னு பாக்குற நேரத்திலேயே நாங்க யோசிக்கணும், இன்னைக்கு நான் இரக்கம் போட்டிருக்கிறேன்னா, தயவு போட்டிருக்கிறேன்னா, மனத்தாழ்மையை போட்டிருக்கிறேன்னா, சாந்தம் போட்டிருக்கிறேன்னா, நீடிய பொறுமை போட்டியாச்சா, பவுடர் பூசியாச்சா, தலை சீவியாச்சா, எல்லாம் பார்க்கக்குள்ள நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு அதை அணிந்து கொண்டு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு மன்னியுங்கள். சோ இது நம்முடைய கடமை. இன்னைக்கு எனக்கு கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. சரி. சோ முதலாவது நீடிய பொறுமை உடையவர்களாய அன்பினால் ஒருவரை தாங்க வேண்டும், நீடிய பொறுமையை தரித்துக் கொள்ள வேண்டும். அதே போல யாக்கோபு சொல்றாரு, அதுல நீடிய பொறுமை என்ற வார்த்தை சொல்லப்படவில்லை, ஆனால் அந்த அர்த்தம் இருக்கு. கோபிக்கிறதற்கு தாமதம். யாக்கோபு அட்வைஸ் பண்றாரு 1வது அதிகாரம் 19வது வசனத்துல. அவர் 3 விஷயம் அந்த இடத்துல சொல்றாரு. என்னது? கேட்கிறதுக்கு தீவிரம், பேசுகிறதற்கு பொறுமை, கோபிக்கிறதற்கு தாமதம். கேட்கிறதுக்கு தீவிரம், மற்றவங்க சொல்றத கேட்கறதுக்கு. வேத வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அது கேட்கிறதுக்கு தீவிரமாக, மற்ற சகோதரர் ஒருத்தர் வந்து அவருடைய கஷ்டத்தை சொல்லும் பொழுது அதை கேட்கறதுல ஆர்வமாக இருக்க வேணாதான் கேட்கறதுக்கு தீவிரமாக. நாங்க எப்பயும் வி ஷுட் பி குட் லிசனர்ஸ். நாங்க எப்படியும் மற்றவர்கள் சொல்றது கேட்கறதற்கு நல்ல கேட்கிறவர்களா இருக்க வேணும். சோ அதுதான் கேட்கறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாகும். யோசிச்சு பேசணும், பொறுமையா பேசணும், வார்த்தைகளை அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது. பொறுமையா யோசிச்சு பேச வேணும். 3வது அவர் சொல்றாரு, கோபிக்கிறதற்கு தாமதமாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். சோ நீடிய பொறுமை என்றாலே அதுதான். நீடிய பொறுமை என்றால் கோபிக்கிறதுக்கு தாமதம் தான் நீடிய பொறுமை. சோ அதுதான் இது 3 வசனங்கள் நம் கடமை, நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்குரிய 3 வசனங்கள் நீடிய பொறுமை தொடர்பாக. ஏன் நாம் நீடிய பொறுமையா இருக்க வேண்டும்? நீடிய பொறுமையா இருப்பதனுடைய பலன்கள், பிரயோஜனங்கள் அல்லது விளைவுகள் என்ன? ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்றபடி மக்கள் மனம் திரும்புவார்கள். இப்ப அந்த வசனத்தை வாசிச்சா தான் ஏன் இப்படி சொல்லப்படுது அப்படின்றது புரியும். ஸோ அந்த வசனத்துக்கு திருப்பிக் கொள்ள நான் நினைக்கிறேன் எல்லாரோட கையிலும் வேதாகம் இருக்குமென்று. நான் ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றதை மட்டும் பார்த்து கொண்டிருக்க வேணாம். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு நோட் புத்தகம், பேனா இருக்க வேணும், பைபிள் கையில் இருக்க வேணும், திருப்பி பார்க்க வேணும். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தையும் அசட்டை பண்ணுகிறாயா? அப்ப ஆண்டவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் அல்லது நீடிய பொறுமை என்பது என்னத்துக்கு? குணப்படும் படிக்குத்தான் எங்களை ஏவுகிறது. குணப்படும் படிக்கு எங்களை ஏவுகிறது. அப்ப ஆண்டவன்
நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறது வந்து நாம் மனம் திரும்பும் வரைக்கும். நாம் மனம் திரும்பும் வரைக்கும். பாருங்க 5வது வசனத்துல உன் மனக்கடினத்தின் நிமித்தம் குணப்படாத இருதயத்துக்கு ஏற்றபடி. இப்ப மனக்கடினம்ன்றது மனம் திரும்புதலுடைய எதிர்ச்சொல் இல்லையா? சோ மனம் திரும்புதல், மக்களுடைய மனம் திரும்புதலுக்காக தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். அதே போல அதனுடைய விளைவு, ஒரு மனிதன் மனம் திரும்புகிறது மூலமாக அதனுடைய விளைவாக இன்னும் ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் ரட்சிப்பு. முடிவில் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இப்ப 2 பேதுரு 3:15 அதுதான் சொல்லப்படுது. 2 பேதுரு 3:15 அதுதான் சொல்லப்படுது. அந்த வசனத்தையும் திருப்பி இன்னைக்கு நீங்க சொல்ற இந்த 7 வசனங்களையும் நாங்க பைபிளை திருப்பி தான் பார்க்க போறோம். சோ 2 பேதுரு 3:15 மேலும் கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். அது தேவனுடைய நீடிய பொறுமை மனம் திரும்புதலையும் கொண்டு வந்து அதுக்கு அடுத்தபடியா ரட்சிப்பு வரைக்கும் நம்மை வழி நடத்துகிறது. சோ ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு. ஆண்டவர் ஒருவேளை கோபப்பட்டு இடையில வந்துட்டாருன்னு சொன்னா என்ன நடக்கும்? ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு மற்றவர்களுக்கு இல்லாம போகும். சோ ஆண்டவர் இப்ப நான் ரட்சிக்கப்பட வரைக்கும் ஆண்டவர் அவருடைய வருகையை தாமதிச்சிருந்ததுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. சோ ஆண்டருடைய நீடிய பொறுமை அஹ், என்னை எனக்கு ரட்சிப்புக்கு ஏவுகிறது. அதே போலத்தான் இன்னும் ஒரு பயன், இன்னும் ஒரு பலன், நீடிய பொறுமையின் முக்கியமான பலன். முதல் ரெண்டுமே தேவனுடைய நீடிய பொறுமையினால, எங்களுடைய நீடிய பொறுமையும் மற்றவர்கள் மனம் திரும்புறதுக்கு ஏதுவா இருக்கும். என்ன சொன்னா இப்ப சபைக்குள்ள யாராவது முரண்படுகிறன்னு சொன்னா நாங்க கோபப்பட்டு அவர்களை சபைக்கு வர வேணாம்னு சொன்னாலோ, கோபப்பட்டு சபையை விட்டு துரத்தினாலோ, கோபத்துடன் அவர்களுக்கு பிரதியுத்தரம் காண்பிக்கும் பொழுது என்ன நடக்கும்? அவர்கள் கண்டிக்கிறதுங்கிறது வேற. கண்டிக்கிறதுங்கிறது வேற. அது அன்போடு செய்யப்பட வேண்டும், நீடிய சாந்தத்தோடு செய்யப்பட வேண்டும். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனா கோபப்பட்டு நாங்க யோசிக்காம வார்த்தைகளை விடுறது, கோபப்பட்டு பேசுறது, அந்த விஷயங்கள்னால அவர் மனம் திரும்புவதற்கான அவருடைய வாய்ப்பு அவருக்கு இழக்கப்படலாம் இல்லையா? அவர் திரும்ப சபைக்கு வராமலே போகலாம். அவருடைய வேறு மதத்துக்கே அவர் திரும்பி போகலாம் இல்லையா? வேறொரு மார்க்கத்தை அவர் பின்பற்ற போகலாம். அப்படி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ எங்களுடைய நீடிய பொறுமை மற்றவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும், மற்றவர்கள் ரசிக்கப்படுறதுக்கு ஏதுவாகவும் அமையும். அதே போலத்தான் விசுவாசிகளுக்குள் ஒற்றுமை காக்கப்படும். இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் விசுவாசிகளுக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அம்சம் தான் இந்த ஒற்றுமை, விசுவாசிகள் ஒருமைப்பாடு. பாருங்க எபேசியர் 4வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே 2வது 3வது வசனங்கள் வாசிக்கிறேன். மிகுந்த தாழ்மையுள் தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய், நீடிய பொறுமையுடையவர்களாய் அன்பினாலே ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். அப்ப நாம் நீடிய சாந்தத்துடன் நீடிய பொறுமையுடன் நடந்து கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு இடையிலான ஒருமைப்பாட்டை, ஒற்றுமையை காத்துக்கொள்ள உதவுகிறது இல்லையா? ஒருவரோடு ஒருவர் இருக்கிற ஒற்றுமையை காத்துக்கொள்ள அது உதவுது. உம் அதுதான் எபேசியர் 4வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள் சொல்லுது. அடுத்து இது ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கோம். இந்த வசனத்துக்கு இப்போதைக்கு திருப்பவும் தேவையில்லை, விருப்பம் பண்ணா திருப்பியும் பார்க்கலாம். நாங்க ஏற்கனவே அன்பை பத்தி படிக்கும் பொழுது நாங்க பார்த்திருக்கிறோம் இல்லையா? அன்பு நீடிய சாந்தம் உள்ளது இல்லையா? அந்த இடத்துல நீடிய பொறுமை உள்ளது என்று சொல்லித்தான் பயன்படுத்தப்படுது, லாங் சஃபரிங் அப்படின்னு சொன்னா உண்மையான அன்பின் வெளிப்பாடு தான் நீடிய பொறுமை. ஒருத்தர் மீது உண்மையான அன்பு இருக்குமா இருந்தால் இல்லையா, ஒருத்தர் மீது உண்மையான அன்பு இருக்குமா இருந்தால் நாங்கள் நீடிய பொறுமையுள்ளவர்களா இருப்போம். அவர்களை நாங்கள் இழந்து விட தயார் இல்லை, அவரை நாங்கள் இழந்து விட தயாரா இல்லை. அப்படின்னு சொன்னா அவர்களோடு நாங்கள் பொறுமையா நடந்து கொள்வோம். சோ உண்மையான அன்பின் வெளிப்பாடு தான் இந்த நீடிய பொறுமை. அதே போல
1 தீமோத்தேயு 1:16 நான் ஏற்கனவே வாசிச்சது கிறிஸ்துவனுடைய அந்த குணம். கிறிஸ்து எப்படி பவுல் மீது நீடிய பொறுமையுடையவராய் இருந்தார், அந்த குணம் என்னிலும் காணப்படும். கிறிஸ்துவனுடைய அந்த நீடிய பொறுமையின் குணம். பவுல் அவ்வளவு கொடூரம் பண்ணியும் சபைக்கு எதிராக அவ்வளவு செயல்கள் செய்தும் எப்படி கிறிஸ்து சவுல் மீது நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தாரோ அதே குணம் என்னில் காணப்படுகிறது. அப்ப நான் நீடிய பொறுமையா இருக்கும் பொழுது எனக்குள்ளே நான் கிறிஸ்துவின் குணத்தை காண்பிக்கிறேன். அப்ப ஆவியின் கனியினாலே அதுதானே, எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், அந்த ஆவியின் பலனை, ஆவியின் கனியை நான் வெளியில காண்பிக்கிறேன். அதுதானே ஆவியின் கனி. அப்ப இந்த நீடிய பொறுமை, கோபப்படுறதுக்கு தாமதம் என்றதும் கிறிஸ்துவின் ஒரு குணம், அதை நான் வெளிப்படுத்துகிறேன். ஸோ அது அதான் ஆவியின் கனியிட பாகம். சரி, அதே போலதான் 2 தீமோத்தேயு 4:2 ஏற்கனவே நாங்க பார்த்தபடி சபை பவுல தீமோத்தேயுக்கு சொன்ன புத்திமதி, சபையில் இப்படியெல்லாம் நடக்கும், அந்த நேரத்தில் நீ நீதிய சாந்தத்தோடு புத்தி சொல்லு என்று சொன்னார். அப்ப நாங்கள் நீடிய பொறுமையோடு நடந்து கொள்ளும் பொழுது அது சபைக்கு பிரயோஜனமா இருக்கும், சபை ஊழியம் பிரயோஜனமுடையதா இருக்கும். இல்லாட்டி ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தீர்களானால் கெட்டு போவீர்கள், அப்படித்தான் வேதம் சொல்லுது. கலாத்தியர் 5:15 அதான் சொல்லுது, ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தீர்களானால் கெட்டு போவீர்கள். ஆனா சபை ஊழியத்துல நாங்கள் ஒருவரோடொருவர் பொறுமையாக, கோபப்படுகிறதுக்கு தாமதமாக நடந்து கொள்ள வேண்டும். அது எவ்வளவு தூரம் தாமதம், கிறிஸ்துவை தான் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல 2 தீமோத்தேயு 4:2 சொல்லப்படுது, நாம் ஒருவரையொருவர் தாங்கவும் வேண்டும். இந்த இடத்துல ஒரு வசனம் நான் செக் பண்ணி கொள்றேன். இந்த இடத்துல நினைக்கிறேன் 2 தீமோத்தேயு 4:2 இல்ல, அது கொலோசியர் புத்தகத்துல இருக்கு. நான் செக் பண்ணி சொல்றேன். நான் ஏற்கனவே பார்த்த வசனம் தான். தாங்க உதவுகிறது. கொலோசியர் தான், கொலோசியர் 3:13 12-13. கொலோசியர் 3:13 12-13 பாருங்க. கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமை தரித்துக் கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி, நீடிய பொறுமை தரித்துக் கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி. சோ ஒருவரையொருவர் தாங்குதல் என்பது எங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. சோ அதுக்கு உதவுவது இந்த நீடிய பொறுமை. அந்த இடத்துல நான் பிறகு அதை மாத்தி போடுறேன், டைப் பண்ணி போய் போட்டுருவேன், என்ன இல்லாட்டி மறந்துடுவேன். சரி. சோ ஒரு தாங்க அது உதவுகிறது. சோ நீடிய பொறுமையினால் இருப்பதனால் மற்றவர்கள் மனம் திரும்புவதற்கும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அது பிரயோஜனப்படுகிறது. இந்த விசுவாசிகளுக்குள்ளே ஒற்றுமையை காத்துக்கொள்ள உதவுகிறது. நீடிய பொறுமை, கோபப்படுகிறதுக்கு தாமதமா இருத்தல் என்பது ஒரு அன்பின் உண்மையான வெளிப்பாடா இருக்கிறது, உண்மையான அன்பின் வெளிப்பாடா இருக்கிறது. அதே போல கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நான் காண்பிக்கிறேன். இப்ப ஆவியின் கனி என்றாலே அதுதான்.
எனக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா, எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எனக்குள்ளே இந்த கனி இருக்கும் பொழுது, நாங்க ஆரம்பத்துல அறிமுக பாடத்துல நாங்க காட்டினோம் இல்ல, மாங்காய் மரத்துல தேங்காய் இருக்காது, தென்னை மரத்துல மாங்காய் இருக்காது. அந்த மாதிரி எனக்குள்ளே ஆவியானவர் இருந்தா நான் ஆவியின் கனிகளை காண்பிப்பேன். எனக்குள்ள ஆவியானவர் இல்லாடி நான் ஆவியின் கனிகளை காண்பிக்க மாட்டேன். சோ நான் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறா இல்லையா என்பதற்குரிய ஒரு சாட்சி தான் இந்த ஆவியின் கனி. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. அப்படித்தான் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? சோ கிறிஸ்துவின் குணத்தை காண்பிக்கிறது வந்து கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்துவின் குணம் என்னிலே காணப்படுகிறது என்பது நீடிய பொறுமையை நான் காண்பிக்கும் பொழுது தெரிகிறது. சபை ஊழியம் அதனால் பயன்படும், நீடிய பொறுமையாக நடந்து கொள்ளும் பொழுது. ஒருவர் தாங்குவதற்கு நீடிய பொறுமை தான் அடிப்படை. சோ இது வந்து நீடிய பொறுமையின் பயன்கள். இப்ப ஆவியின் கனியில இதுவரைக்கும் நாங்க படிச்ச விஷயங்கள் இருக்க ஞாபகம் ஊட்டிக்கொண்டா, அன்பு பத்தி நாங்க படிச்சிருக்கிறோம். அன்பு என்ன செய்யுது? பிறர் நலத்தை நாடும். அதுதானே அன்பு. அன்பு எப்பொழுதுமே தற்பொழுவே நாடாது, இருமாப்பா இராது. நாங்க நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். சோ ஆவியின் கனியில அன்பு என்றது பிறருடைய நல்லது தான் தேடும் எப்பொழுதுமே. ஆஹ் எங்களுடைய சபையில ஒரு பிரசங்கியார் அடிக்கடி இந்த அன்புக்கு சொல்லுகிற ஒரு விளக்கம் தான், ஒரு சகோதரன் பிரசங்கம் பண்ண ஒரு சகோதரன் சொல்லுவாரு, என்ன காயப்படுத்துவார் என்று தெரிந்து கொண்டும் நான் அவருடைய நலத்தை நாடுவது தான் அன்பு. அவர் என்னை காயப்படுத்துவார் என்று நான் அறிந்தும் அவருடைய நலத்தை நான் நாடுவது தான் அன்பு அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லுறது உண்டு. சோ அன்பு என்றாலே பிறருடைய நலத்தை நாடுவது தான் அன்பு. சந்தோஷம் என்றது கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள் எங்களை உள்ளார்ந்த மகிழ்ச்சி. அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி. அதே போல சமாதானம் என்றதும் தேவனுக்குள்ளானது தான். அதுவும் எங்களுக்குள்ளே காணப்படுகிற ஒரு இளைப்பாறுதல். எங்களை சுற்றி சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் எனக்குள்ளே உள்ளான இருதயத்திலே, எனக்கு உள்ளான மனிதனிலே எனக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஓய்வு, ஒரு அமைதி எனக்குள்ளே காணப்படுது. அதுதான் சமாதானம். நீடிய பொறுமைனா என்ன? கடினமான நபர்களிடத்திலே அல்லது எனக்கு எதிராக ஏதோ செய்கிற நபர்களிடத்திலே பொறுமையுடன் நடந்து கொள்ளுதல், அதாவது கோபப்படாமல் நடந்து கொள்ளுதல். கோபப்படாமல் நடந்து கொள்ளுதல், கடினமான நபர்களிடத்திலே கோபப்படாமல் நடந்து கொள்ளுதல். இந்த பொறுமையுடன் நடந்து கொள்ளுதல் என்று சொல்லலாம். கடினமான நபர்களிடத்திலே கோபப்படாமல் நடந்து கொள்ளுதல் என்றும் சொல்லலாம். சோ இதுதான் நீடிய பொறுமை. சோ இதுதான் நாங்க படிச்சிருக்கோம். சோ நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் குடும்பத்தை சார்ந்தவர்களாக, எங்களுக்குள்ளே கிறிஸ்துவை கொண்டவர்களாக ஆவியின் கனியாகி இந்த அனைத்தையும் காண்பிக்கிறவர்களா இருக்கோம். நாங்க ஏற்கனவே படிச்ச மாதிரி ஆவியின் கனிகள் என்று சொல்லக்கூடாது. என்கிற அன்பு மட்டும் தான் இருக்கும், சந்தோஷத்தை எதிர்பார்க்காதீங்க. என்கிற சமாதானம் மட்டும்தான் இருக்கும், பொறுமையை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கனி. இதெல்லாம் சேர்ந்தது தான் கனி. ஒருமையில தான் சொல்லப்பட்டிருக்கு ஆவியின் கனி. அப்ப இந்த எல்லா அம்சங்களும் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்க வேணும், எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் இருக்க வேணும். சோ இப்போதைக்கு நாங்க இந்த 4 விஷயம் படிச்சிருக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. இந்த 4மே எங்களுக்குள்ள காணப்படுகிறவர்களா இருக்க வேணும். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கேள்வி இல்லைன்னு சொன்னா இந்த வாரத்துக்கான செயற்பாடு உம் கொஞ்சம் கஷ்டமான செயற்பாடு தான், ஆனா பிரயோசனமா இருக்கும். கஷ்டம்னு நான் சொல்றதுக்கு என்னன்னு காரணம்னு கேட்டா, இதுக்கு சரிப்புல சொல்றது கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னு கேட்டா, நீங்க யோனா புத்தகத்தை வாசிக்க வேணும். 4 அதிகாரம் தான் இருக்கு. இப்ப 4 அதிகாரம் தான் இருக்கு. யோனா புத்தகம் மிகச்சிறிய புத்தகம், ஏற்கனவே வாசிச்சிருப்பீங்க. இருந்தாலும் யோனா புத்தகத்தை வாசிச்சு அதுல தேவனின் நீடிய பொறுமை, தேவன் எப்படி நீடிய பொறுமையோடு நடந்து கொண்டார் அப்படிங்கிற தலைப்புல குறைஞ்சது 100 சொற்கள். நீங்கள் கூடினது 1000, 2000, 1,00,000னாலும் பரவாயில்ல. அதிகபட்சமா இவ்வளவு வேணாலும் எழுதலாம். குறைந்தபட்சம் 100 சொற்கள் அடங்கிய ஒரு கட்டுரை எழுத வேணும். தேவனின் நீடிய பொறுமை. அது நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல யோனா ஆண்டருக்கு கீழ்ப்படியாமல் தப்பி போற நேரத்துல இருந்து அவரை திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வரதுல இருந்து நினிவே மக்களுக்கு மனம் திரும்புதல் வரைக்கும், அதுக்கு பிறகு மறுபடியும் யோனாவுக்கு ஒரு புத்திமதி சொல்லி அறிவுரை சொல்லி வர்ற வரைக்கும், இப்படி முழு கதையிலுமே தேவனுடைய நீடிய பொறுமையை நீங்க பார்க்கலாம். அது சார்ந்து, தேவனுடைய நீடிய பொறுமை சார்ந்து
இந்த யோனா புத்தகத்திலே தேவனுடைய நீடிய பொறுமை என்ற தலைப்புல நீங்க யோனா புத்தகத்தை வாசிச்சு அதுல இருக்கிற விடயங்களை வச்சு நீங்க ஒரு கட்டுரை எழுதணும். குறைஞ்சது 100 சொல் இருக்க வேணும். சோ இதுதான் இந்த வாரத்துக்கான செயல்பாடு. கடைசி நாள் வரைக்கும் இருக்க வேணாம். எப்பயுமே 2 வாரங்களா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாருமே கடைசி வெள்ளிக்கிழமையில தான் பதில் அனுப்புறீங்க. அப்படி வரைக்கும் இருக்க வேணாம். ஒரு சில முதல்ல அனுப்பியிருந்தாங்க போன வாரம். 2 பேர் மாதிரி புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அனுப்பியிருந்தாங்க. அது நல்லது. மற்றவங்க எல்லாமே வெள்ளிக்கிழமை தான் அனுப்புறாங்க. முடிஞ்ச அளவு ஐ மீன் வாரம் முழுக்க அது செய்யலாம். நல்லதுதான். ஆனா கடைசி வரைக்கும் இருக்காம முதல்லயே செய்ய முடிஞ்சால் நல்லதுதான். அதுக்காக உடனடியா நாளைக்கு செஞ்சுட்டு மிச்சம் 6 நாளும் சும்மா இருக்க வேணாம். அதுவும் சரியில்லை. அஹ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச ஒரு 2-3 நாளைக்காவது எடுத்து செய்யுங்க. சரி. இப்ப இந்த வாரத்துக்கான செயல்பாடு இதுதான். யோனா புத்தகத்தை வாசிச்சு அதுல தேவனின் நீடிய பொறுமை எனும் தலைப்புல குறைஞ்சது 100 சொற்கள் அடங்கிய ஒரு கட்டுரை. கூடியது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். எழுதி எனக்கு ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க. சரி. ஸோ ஏற்கனவே நான் சொல்றபடி இது இந்த குரூப் விஷ நம்பர் நீங்க குரூப்பில் இணைஞ்சு கொள்ளுங்கள். யாருக்காவது என்ன தொடர்பு கொள்ள வேண்டும் என்றாலும் தொடர்பு கொள்ளலாம். நிக்சன் தொடர்பு கொள்றதை நான் தொடர்பு கொள்ளலாம். மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் மற்றவர்களையும் இதில் இணைஞ்சு கொள்ள செய்யுங்க. ஸோ கேள்விகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அமைதியா இருந்தீங்க கேள்வி நேரத்துல. அதனால இன்றைய நாளில் நாங்க இந்த முடிவு நிறைவு செய்யும் வகையில் யாராவது ஒரு சகோதரன் இல்லாட்டி சகோதரி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த அருமையான அந்த வேளையிலும் இன்றைய நாளிலும் ஆண்டவரே தொடக்கம் தொடங்கி முடிவு வரைக்கும் உம்முடைய கரம் கூட இருந்தமைக்காக நன்றி. இன்றைய நாளிலும் ஆண்டவரே பங்கு பெற்றின ஒவ்வொரு தேவ பிள்ளையிலும் உடைய கருத்து தருகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைய நாளிலும் ஆவின் கனி என்ற பகுதியிலே நாங்கள் அப்பா ஆண்டவரே நேடிய பொறுமையை பற்றி கற்றுக்கொள்ள கர்த்தாவே நீங்க கிருபை செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே கர்த்தாவே, தேவன் எப்படி நேடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்றும் ஆண்டவரே நான் அவருடைய மாதிரிகள் இன்னுமாக எங்களுடைய கடமை அதுல என்ன, அந்த நீடிய பொறுமையினால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது என்பதையும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே இது வெறுமனே வார்த்தையாய் மாத்திரம் இருக்காதபடிக்கு செயல்களிலும் நாங்கள் ஆண்டவரை காண்பிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே அந்த வழி நடத்துகிற சகோதரனையும் உடைய கரத்தை தருகிறேன். அவர் மூலம் இன்னுமாக நாங்கள் அதிகமான கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இந்த தகப்பனே, இந்த ஜூம் மூலமான ஆண்டவரே இந்த ஆண்டவரே செயற்பாடுகளிலே ஆண்டவரே அநேக தேவ பிள்ளைகள் பங்கு கொள்ள கர்த்தாவே நீங்க கிருபை செய்ய வேணும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே பொறுப்படுங்க. எல்லாவற்றையும் உடைய வல்லமை வாய்ந்த கரத்துக்கு தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.